Hey guys, welcome to my channel Easy Arbit. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா K-map. K-map ஓட full form என்னன்னா Karnaugh map. K-map வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா it is developed by Karnaugh in 1953. It is used to minimize Boolean equations. It is based on Gray code. K-map வந்து மெயினா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா Boolean equations மினிமைஸ் பண்றதுக்காக நம்ம வந்து K-map யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி K-map வந்து எந்த கோடை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா Gray code. Gray codeனா 1 bit சேஞ்ச் நடக்கும். K-map வந்து full and full based on Gray code. இப்போ 2 வேரியபிள் K-map பார்க்கலாம். 2 வேரியபிள் K-mapல டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஃபார்முலா என்னன்னா 2 பவர் n. ஸோ 2 வேரியபிள் K-mapனா 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. ஸோ இதோட K-map பார்த்தீங்கன்னா AB 2 வேரியபிள்னால ரெண்டு வேரியபிள் தான் இருக்கும். AB 0 1 0 1. So 0 3 0 3ல மட்டும் 1 போடணும். y of a, b is equal to summation of 0, 3. So 0லயும் 3லயும் மட்டும் 1 போடணும். 0 0 0 1. நெக்ஸ்ட் 3ல 1 போடணும். அப்ப 1 1னா 3, அதுல 1. So இது ரெண்டையும் வந்து எக்ஸ்பிரஷனா எப்படி எழுதணும்னா a bar b bar plus ab. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா a x நாட் b. Next 3 variable K-map. 3 variable K-mapனா already நமக்கு தெரியும் total number of cells வந்து 2 power n. So 3 variable K-mapனா 2 power 3. 2 power 3 போட்டா 8. So 8 combinations, அதாவது 8 boxes வேணும். 8 combinations இருக்கிறது தான் வந்துட்டு 3 variable K-map. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 0 0 ஒரு combination இருக்கும். 0 0 1. Next வந்து 0 1 0 0 1 1. Next 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. So 8 combination இருக்கும். இங்க என்ன சொல்லிருக்காங்க? Summation of m 0 1 4 6 5 இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். So 0ல 1 போட்டுக்கணும். 0 0 0 1. அடுத்து 0 0 1 1. Next 4 4னா என்ன? 1 0 0 1 0 0ல 1. 6னா 1 1 0 1 1 0ல 1. 5னா 1 0 1 அதுல ஒரு 1 போட்டுக்கணும். சோ இது மேல நம்ம எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 0 0 1 0 1 அடுத்து 1 0ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா 1 0ன்னு எழுதுனா இது வந்து கிரே கோட ஃபாலோ பண்ணாது. ஏன்னா 2 பிட் சேஞ்ச் ஆயிரும். நமக்கு K-mapனாலே கிரே கோட் தானே ஃபாலோ பண்ணும். கிரே கோட்னா சிங்கிள் பிட் சேஞ்ச். சோ 0 0 0 1 லாஸ்டா 1 0 போட்டுட்டு அதுக்கு அப்புறம் 1 1 போடணும். நெக்ஸ்ட் இந்த சைடு as usual காமன் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கறனால 0 1 போட்டுக்கணும். இந்த 4 1s வந்து பாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டிஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டெட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆக்டெட்னா இப்ப மேல 4 1 கீழே 4 1 இருந்ததுன்னா அது வந்து மொத்தமா வந்து ஆக்டெட். ஆக்டெட்னா 8. ஸோ 8 காம்பினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து குவாட். குவாட்னா இந்த 4. இந்த 4 தான் குவாட். நெக்ஸ்ட் வந்து பேர். பேர்னா இந்த கார்னர் ஒரு ஒன்னு இருக்கு, அந்த கார்னர் ஒரு ஒன்னு இருக்கு. சோ இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணா பேர். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டெட் இருந்தா ஆக்டெட்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து குவாடுக்கு, அடுத்து வந்து பேருக்கு, அடுத்துதான் சிங்கிளா இருக்கிற ஒன்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 4 1s இருக்கு. 4 1s வந்து என்ன? குவாட். சோ குவாடுக்கு வந்து குவாடோட ஈக்குவேஷன் என்ன வரும்? இங்க 0 1 வராது. மேல வந்து எது காமனா இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். 0 0 தானே காமனா இருக்கு, a பார் அது மட்டும் தான். 0 1 கேன்சல் ஆயிரும். சோ 0 0 தான் இருக்கு, அதனால a பார் பிளஸ் இந்த சைடுல இருக்கிற ஒரு 1 அந்த சைடுல இருக்கிற 1 பேர். சோ என்ன வரும்? c b பார். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி இன் குரூப்பிங் தி செல்ஸ். ப்ரியாரிட்டி இந்த குரூப்பிங் தி செல்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டெட்க்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து குவாடு, நெக்ஸ்ட் வந்து பேர். சோ இப்ப வந்து ஆக்டெட்னா என்னன்னா 8 காம்பினேஷன் ஆஃப் ஒன்ஸ் அதை வந்து ஃபார்ம் பண்றது பேர் தான் ஆக்டெட். குவாடுனா 4
அதாவது 1 1 1 1 இத வந்து ஃபார்ம் பண்றது பேர் தான் குவாட். பேர்னா ரெண்டு ஒன்ஸ், அதுதான் பேர். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டெட் வந்து ஆக்டெட்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்ப மேல 4 1 கீழே 4 1 இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஆக்டெட்டா ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து குவாட். குவாட்னா இப்போ ரெண்டு கார்னர்ல ஒன்ஸ் இருக்கு, இந்த சைடு ரெண்டு கார்னர்ல இருக்கு. யூ கேன் மேக் இட் as குவாட். அந்த சைடுல இருக்கிற ரெண்டு ஒன்னையும் எடுத்துக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு ஒன்னையும் எடுத்துக்கணும். இது வந்து ஃபார்ம் பண்ணா குவாட். அதே மாதிரி 1 1 மேல ரெண்டு ஒன்னு கீழே ரெண்டு ஒன்னு இருந்தாலும் அதையும் ஃபார்ம் பண்ணி குவாடா எடுத்துக்கலாம். பேர்னா ரெண்டு ஒன் மட்டும் இருந்தா, சோ நம்மளால ஆக்டெட்டும் ஃபார்ம் பண்ண முடியல, குவாடும் ஃபார்ம் பண்ண முடியல, பேர் தான் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேரை வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4 வேரியபிள் கே மேப். 4 வேரியபிள் கே மேப்னா 2 பவர் 4. 2 பவர் 4னா 16 காம்பினேஷன்ஸ்ல வரணும். சோ நம்ம அதே மாதிரி தான் மேல 0 0 0 1 லாஸ்ட்ல 1 0 போடணும், இந்த சைடு 1 1. நெக்ஸ்ட் 0 0 0 1 1 0 1 1. சோ 0 1 2 3 நெக்ஸ்ட் 4 5 6 7. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துடணும் 8 9 10 11 அடுத்து 12 13 14 15. சோ சிங்கிள் பிட் சேஞ்சஸ்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதுல எழுதிக்கணும். ஏன்னா மல்டிபிள் பிட் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா கிரே கோட ஃபாலோ பண்ணாது. நமக்கு ஏன் கிரே கோட் வேணும்னா நமக்கு வந்து மினிமைஸ் பண்ணி தான் அந்த பூலியன் ஈக்குவேஷன்ஸ் வேணும். அதனால இது வந்து கிரே கோட ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் இம்ப்ளிகன்ஸ், பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அண்ட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் இன் கே மேப் பார்க்க போறோம். ஸோ இம்ப்ளிகன்ஸ்னா என்னன்னா the group of ones is called implicants. ஸோ இப்போ ஒரு கே மேப்ல எவ்வளவு ஒன்னால இருக்கலாம், அதை வந்து குரூப் ஆஃப் ஒன்ஸுக்கு பேர் தான் வந்து இம்ப்ளிகன்ஸ். இப்ப பிரைம் இம்ப்ளிகன்ஸ்னா என்னன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் குரூப் ஆஃப் ஒன்ஸ், அதுக்கு பேர் தான் பிரைம் இம்ப்ளிகன்ஸ். நெக்ஸ்ட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ். எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ்னா இந்த குரூப் அட்லீஸ்ட் தேர் இஸ் சிங்கிள் ஒன் விச் கேனாட் பி கம்பைன் இன் அதர் வே. இப்போ ஒரு கே மேப்ல ஒரு ஏதாச்சும் ஒரு ஒன்னு வந்து எது கூடயுமே வந்து குரூப் ஆகாம இருக்கும், ஒரே குரூப் ஆகாம இருக்கும், அதுக்கு பேரு தான் வந்துட்டு எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ். In the group at least there is single one which cannot combine in other way, அதுதான் essential prime implicants. So implicants na group of ones இருக்கிறது தான் implicants. Prime implicants largest possible group of ones prime implicants. Essential prime implicants na in the group at least there is single one which cannot be combined in other way, essential prime implicants. So இப்போ இது வந்து 16 combinationsல இருக்கிற ஒரு K map. So மேல AB, இந்த சைடு AB CD 0 0 0 1 1 0 1 1, அங்கே 0 0 0 1 1 0 1 1. சோ இதுல வந்து எதெல்லாம் வந்து இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னா எல்லா ஒன்ஸுமே வந்து இம்ப்ளிகன்ஸ் தான். எது இதுல வந்து பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. குரூப் 1ங்கிறது என்ன ஆக்சுவலானா சென்டர்ல இருக்கிற ஒரு குவாட். குரூப் 2ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பேர் 1 1 பேர். நெக்ஸ்ட் குரூப் 3ங்கிறது இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல லாஸ்ட், அது 1 1ங்கிற பேர். பிரைம் இம்ப்ளிகன்ஸ் தான் தெரியும், லார்ஜஸ்ட் பாசிபிள் குரூப்பிங் ஆஃப் ஒன்ஸ் தான். அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற குவாடு ரெண்டு பேர். ஸோ 3 குரூப்மே வந்துட்டு பிரைம் இம்ப்ளிகன்ஸ். எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னா என்னன்னா இதுல வந்து இந்த மேல டாப் கார்னர்ல இருக்கிற ஒன்னும் கீழே இருக்கிற ஒண்ணுமே வந்துட்டு அதோட ஒன்னோட பேர் ஆனா மட்டும் தான் உண்டு, அதை தவிர்த்து வேற எதாலையும் அதால பேர் ஆக முடியாது. ஸோ குரூப் 2வும் குரூப் 3யும் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ். பிவை குவிஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கே மேப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா f of w x y z is equal to summation of 1, 4, 5, 6, 12, 14, 15. ஸோ 4 வேரியபிள்னா 16 காம்பினேஷன்ஸ் இருக்கணும். ஸோ 16 செல்ஸ். ஸோ 1னா 0 0 0 1, அதுல 1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 4 0 1 0 0, 5 0 1 0 1, 6 0 1 1 0, and then 12 1 1 0 0, 14 1 1 0, 15 1 1 1 1. ஸோ இந்த கார்னர்ல இருக்கிற ரெண்டு ஒன்னும் லாஸ்ட் கார்னர்ல இருக்கிற ரெண்டு ஒன்னும் ஃபார்ம் பண்ணா குவாட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாப்ல இருக்கிற ரெண்டு ஒன்னு ஒரு பேர், நெக்ஸ்ட் சைட்ல இருக்கிற ரெண்டு ஒன்னு பேர். ஸோ ஒரு குவாடு ரெண்டு பேர். இதை வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா f is equal to x z bar plus w bar y bar z plus w x y. இதான் ஆன்சர்.
Next problem. F of A, B, C, D is equal to summation 0, 1, 4, 5, 6, 7, 8, 9. So இதுவும் 4 வேரியபிள் தான். 4 வேரியபிள்னா நமக்கு தெரியும் 16 காம்பினேஷன்ஸ்ல வரணும். So 0, 0னா 0, 0, 0, 0ல ஒரு 1 போட்டுக்கணும். அடுத்து 1, 0, 0, 0, 1ல 1, 4, 4னா என்ன 0, 1, 0, 0, 1, அடுத்து 5, 0, 1, 0, 1ல ஒரு 1, அடுத்து 6, 0, 1, 1, 0, அதுல 1, அடுத்து 7, 0, 1, 1லயும் ஒரு 1, அடுத்து 8, 8னா 1, 0, 0, அதுலயும் ஒரு 1, 9னா 1, 0, 0, 1, அதுலயும் ஒரு 1. So டாப்ல இருக்கிற ஒன்ஸும் பாட்டம்ல இருக்கிற ஒன்ஸும் மொத்தமா வந்து குவாட். சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு குவாட். சோ 2 குவாட் இதுல நமக்கு கிடைக்கும். சோ F is equal to என்னன்னா A bar B plus B bar C bar. Next question. F of x, y, z is equal to summation of 0, 2, 4, 5, 6. So இதுல நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ்னா 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ்னா total number of cells என்ன ஃபார்முலா 2 power n. So 3 வேரியபிள்ஸ்னா 2 power 3, 8 செல் இருக்கணும். சோ 8 காம்பினேஷன்ஸ். இதுல என்ன சொல்லிருக்காங்க, சமேஷன் ஆஃப் 0, 2, 4, 5, 6. சோ 0ல 1 போடணும். 0, 0, 0ல 1, 2, 2னா என்ன 0, 1, 0, அதுல ஒரு 1, அடுத்து 4, 4னா 1, 0, 0, அதுலயும் ஒரு 1, அடுத்து 5னா 1, 0, 1, அதுல ஒரு 1, அடுத்து 6னா 1, 1, 0, அதுலயும் ஒரு 1. சோ இந்த சைடு இருக்கிற கார்னர்ல இருக்கிற 2 ஒன்ஸும் லாஸ்ட்ல இருக்கிற கார்னர்ல இருக்கிற 2 ஒன்ஸும் குவாட். சோ இந்த 100ல இருக்கிற ஒன்னும் 101ல இருக்கிற ஒன்னும் பேரா ஃபார்ம் ஆயிக்கும். சோ ஒரு குவாட் ஒரு பேர். சோ ஈக்குவேஷன் என்ன வரும்னா F is equal to Z bar plus XY barன்னு வரும். சோ அந்த ப்ரியாரிட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா நம்ம வந்து பூலியன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஆக்டெட் இருந்தா ஆக்டெட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்து குவாட் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். குவாட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ வித் குவாட், அப்புறமேல் தான் பேர். So thank you for watching Easy Orbit. If any queries, kindly do it in comment section. I will answer all your queries. Kindly do share, subscribe and hit like button. Thank you.